ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம இட்ஸ் வாட் இன்சைட் மைஸ்ட்ரி த்ரில்லர் மூவியோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படம் 1 மணி நேரம் 44 நிமிஷம் இருக்க போகுது. இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதையை ஸ்டார்டிங்லேயே ஒரு கப்பலை காட்டுறாங்க. 2 பேருமே லிவிங் டுகெதராக இருக்காங்க. 2 பேருக்குமே செக்ஷுவல் லைஃப்பில் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டோட ப்ரீ வெட்டிங் பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த ப்ரீ வெட்டிங் பார்ட்டியில் பல்வேறு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸு கலீக்ஸ் எல்லாமே வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் அந்த பார்ட்டியில் இருக்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்டியில் இன்னொரு நபர் கலந்துக்கிறாரு. அவங்களோட ஃப்ரெண்டு தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மிஷினை வச்சு ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சிலருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மிஷின் மூலமாக என்ன கேம் விளையாடுறாங்க அப்படின்னா, அந்த மிஷினில் நிறையா ஒயர் ஃப்ளக்கிங்லாம் இருக்கும். அந்த ஒயரை எடுத்து அவங்க நெத்தியில் வச்சுப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னொருத்தரை உடம்புல நம்ம போயிட்டு நம்மளுடைய சோல் இன்னொருத்தர் உடம்புக்குள்ளே மனசாட்சிக்கு மாரி போகிற மாரி இருக்கும். அந்த மாதிரி ரவுண்ட் ஒன்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு உடம்புக்குள்ளே போயிடுறாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. அதேமாரி ரவுண்ட் 2 வேணுமான்னு கேட்குறாங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஜாலியாக இருக்கிறதால எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க. ரவுண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்னமான ஆசைகள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிறாங்க. ஏன்னா 8 பேருமே பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க சுற்றி இருக்கவங்க தான். ஸோ ஒருத்தர் லவ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில எனிமிகளாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஸோ வேறு மனசுக்குள்ளே போயிட்டு எப்படிலாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பற்றி சொல்லிட்டாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், அந்த உடம்புல யார் இருக்காங்க அப்படின்றத மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. இதனால் அவங்களுக்கு தேவையான ஆசைகள் என்ன எல்லாத்தையுமே ரவுண்ட் 2ல் நிறைவேற்றிக்கிறாங்க. அந்த நடுவில் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது அதில் பார்த்தா 2 பேர் இறந்து போயிடுறாங்க. ஒரு தற்காலிகமாக ஒரு சம்பவத்தை பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு, அதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேர் இறந்ததால் அந்த 2 பேருக்குள்ள பாடி மட்டும்தான் அவங்க இறந்துடுறாங்க. பட் இறந்தோடைய சோல் வேற ஒருத்தரோட பாடிக்குள்ளே இருக்குது. இதன் காரணமாக அந்த கேமை ஸ்கிப் பண்ணுறாங்களா இல்லை திரும்ப அவங்க உடம்புக்குள்ளேயே போகிறாங்களா, ஸோ எந்தமான பிரச்சனைகள் போகுது, இதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பார்த்தா இது ஒரு சூப்பரான படம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. டிஃப்ரெண்ட் கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங் போக போக கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு போயிருக்காங்க. பட் போக போக படம் பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக ஆகுது. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு நபருக்குள்ளே ஒருத்தர் போகிறாருன்னா அது யார் போகிறாங்க, இப்போ ஒருத்தரோட உடம்பு இருக்குது, அந்த உடம்புக்குள்ளே யார் இருக்காங்கன்றத நமக்கு தெளிவாக தெரிய வரல. கொஞ்சம் கன்ஃபியூஸராகவே இருக்குது. மொத்தம் 8 பேர் இருக்காங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். யார் உடம்புல யார் இருக்காங்க அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஸோ கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தேன், கிளைமேக்ஸில் தான் கரெக்டாக கொடுத்தே இருப்பாங்க. ஸோ யார் உடம்புல யார் இருக்காங்க அப்படின்னு அது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன்னா அவங்களால கரெக்டாக அப்சர்வ் பண்ண முடியாது. மொத்தமாக 8-9 பேர் இருக்காங்கன்னா 8-9 பேருக்குள்ளேயுமே யார் யாரெல்லாம் மாறுறாங்க இது எல்லாமே தெளிவாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு த்ரில்லரான மூவி தான். ஸோ கடைசியாக பார்த்தா நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பக்காவான ஒரு த்ரில்லர் மூவினே சொல்லலாம். எல்லாருமே என்ஜாய் பண்ணிங்க, எங்கேயுமே லேக் ஆகாது. ஸோ கடைசி ஒரு 1/2 அன் ஹவர்லாம் பார்த்தா எங்கேயோ போயிடும். அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. பட் நீங்கள் படத்தை கண்டிப்பாக நல்லா அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் யார் உடம்புல யார் இருக்காங்கன்றது. அப்போ தான் உங்களுக்கு கதை இன்னும் சுவாரஸ்யமாக போகும். ஸோ பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கதைக்களம் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக கொண்டு போயிருப்பாங்க. நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் சொன்ன மாரி கொஞ்சம் கன்ஃபியூஸராக இருக்குது. அதுதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாமே பார்க்கலாம்னா ஒரு சில அடல்ட் கண்டென்ட் ரொம்ப ஓப்பனாக இருக்காது. ஜஸ்ட் காமிச்சிருப்பாங்க ஒரு சில இடங்களில் மட்டும். இருந்தாலும் பார்த்தா குழந்தைகளை பார்க்க தவிர்த்துக்கோங்க. நார்மலாக பார்த்தா பார்த்துக்கலாம். ஒரு சில இடங்கள் மட்டும்தான் அது ரொம்ப ஓப்பனாக இருக்காது. ஸோ பாருங்கள். ஸோ நல்ல படம் தான். ஸோ இதில் பார்த்தா ஃபைட் சீன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு சில காமெடி சீன்ஸாக இருக்கலாம். ஸோ முழுக்க ஒரு த்ரில்லரான மூவி தான். அந்த மிஷன்ஸை வச்சு தான் மொத்த கதையும் போகும். ஸோ கண்டிப்பாக ஒர்த் டு வாட்ச்னே சொல்லலாம். எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சஜஷன் கண்டிப்பாக பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க அதுக்கான ரிவ்யூ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.